5 தமிழ் டைரக்டர்ஸ் அண்ட் அவங்க ரெக்கமெண்ட் பண்ண 5 தமிழ் புத்தகங்கள். இந்த லிஸ்ட்ல வந்து டைரக்ட்டான தமிழ் புத்தகங்கள், டிரான்ஸ்லேட்டட் தமிழ் புத்தகங்கள்னு கொஞ்சம் கலந்து தான் நான் சொல்லியிருக்கேன். தி டைரக்டர்ஸ் ஆர் கோயிங் டூ பி கௌதம் வாசுதேவ் மேனன் சார், மிஷ்கின் சார், வெற்றிமாறன் சார், பா. ரஞ்சித் சார் அண்ட் சமுத்திரக்கனி சார். என் பேரு வந்து அதித்தி அண்ட் இதுதான் நீங்க நம்ம சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் முதல்ல சொல்லப் போற டைரக்டர் வந்து மிஷ்கின் அவர்கள். மிஷ்கின் சார் வந்து லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய புத்தகங்கள் எல்லாமே அவருக்கு வந்து பயங்கர ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவருடைய ரெக்கமெண்டேஷன் வந்து அண்ணா கரேனினா அப்படிங்கிற ஒரு உலக புகழ் பெற்ற புத்தகம். இந்த புத்தகத்துல வந்து ஒரு 2 ஜோடிகள நீங்க வந்து எடுத்துக்கலாம். சுருக்கமா சொல்லப்போனா. அண்ணா கரேனினா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கும். ஒரு பையன் வேற இருப்பாங்க. அந்த சமயத்துல அவங்க வந்து விரான்ஸ்கி அப்படிங்கிற ஒருத்தரோட ஒரு பேஷனேட்டான ஒரு அஃபேர ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க பிரெக்னன்ட்டாவும் ஆகுறாங்க. ஒரு கட்டத்துல தன்னுடைய கணவனையும், மகனையும் விட்டுட்டு இவர் கூட வந்துர்றாங்க. அப்படியே பேரலலா கட் பண்றப்ப வந்து லெவின், கிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருப்பாங்க. கதை எப்படி போகும்னா, அண்ணா வந்து அவங்க அண்ணனுக்கும், அண்ணிக்கும் அவங்களுடைய திருமண உறவுல வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த உறவு சிக்கல்கள தீர்க்கறதுக்காக தான் பார்க்கறதுக்காக போவாங்க. அந்த சமயத்துல தான் அவங்க வந்து விரான்ஸ்கிய சந்திப்பாங்க. அவங்க அண்ணியுடைய தங்கச்சி பேரு தான் இந்த கிட்டி அப்படிங்கிறவங்க. லெவின கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இவங்க 2 பேருடைய அஃபேர் வந்து எப்படி இருக்கும்னா, பயங்கர பேஷனேட்டா இருக்கும். அண்ணாவுடையதும், விரான்ஸ்கியுடையதும். என்னதான் லெவின் கிட்டிய லவ் பண்ணாலும், கிட்டி வந்து அந்த ஃபீலிங்ஸ ரெசிப்ரோகேட் பண்றதுக்கு பயங்கரமாவே டைம் எடுத்துப்பாங்க. ஒரு பக்க உறவுல வந்து வெறும் காதல் தான் இருக்கு. ஆனா, இந்த உறவு வந்து மெல்ல மெல்லமா பரஸ்பரமான அன்பு, ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துரும். அதே சமயம் அப்படியே அங்க அண்ணாவுடைய அஃபேர பார்க்குறப்ப, அவங்கள வந்து சமூகம் ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளிரும். ஏன்னா வந்து விரான்ஸ்கிக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. எல்லா பழியுமே வந்து அண்ணா தலையில தான் வந்து விழுகும். சமூகத்தால ஒதுக்கப்படுறாங்க, சுற்றத்தால ஒதுக்கப்படுறாங்க, நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல அண்ணாவுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த கதையுடைய எண்டிங். அதாவது சந்தோஷமான குடும்பங்கள், சோகமான குடும்பங்கள். சந்தோஷமான குடும்பங்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹேப்பி ஃபேமிலீஸ் ஆர் ஆல் அலைக். பட் எவ்ரி அன்ஹேப்பி ஃபேமிலி இஸ் அன்ஹேப்பி இன் இட்ஸ் ஓன் வே அப்படின்னு சொல்லி இந்த வரி தான் அந்த புத்தகத்துடைய ஸ்டார்ட்டிங்காவே இருக்கும். பயங்கரமா நம்மள வந்து ஒரு மாதிரி யோசிக்க வைக்கிற ஒரு புத்தகம் இது. இதுக்கு முன்னாடி நான் நம்ம சேனல்ல இந்த புத்தகத்த ரெக்கமெண்ட் பண்ணப்ப, நான் வந்து ஒரு ஃப்ளோல நான் கதையவே சொல்லிட்டேன். ஆக்சுவலி அது வந்து ஸ்பாய்லர் போடாம நான் சொல்லிட்டேன். அதனால இந்த தடவ வந்து நான் கரெக்ட்டா இந்த பாயிண்ட்லயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வெற்றிமாறன் சார் ரெக்கமெண்ட் பண்ண ரூட்ஸ் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து உலகத்துடைய சோகமான புத்தகங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இந்த புத்தகத்துக்கு நிச்சயமாவே ஒரு இடம் இருக்கும். படிக்க படிக்க அவ்ளோ அழுகையா இருக்கும் இந்த புத்தகம். 18வது செஞ்சுரியில குண்டா கின்டே அப்படிங்கிறவரு வந்து கடத்தப்பட்டு அடிமை தொழில்ல ஈடுபடுத்தப்படுறாரு. அங்கருந்து தப்பிக்க நெறைய தடவ அவரு ட்ரை பண்ணி, அதுக்கெல்லாம் பயங்கரமா அடி விழுந்திருக்கும் அவருக்கு. கால்லயே போட்டிருப்பாய்ங்க. ரொம்ப மோசமான நிலைமையில அங்க அவரு வாழ்ந்திருப்பாரு. ஆனாலும் வந்து தன்னுடைய அந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட்ட வந்து எந்த ஒரு பாயிண்ட்லயுமே கொலைய விடாம அப்படியே அவர் தன்னுடைய மகளுக்கு கடத்தியிருப்பாரு. மக பேரு வந்து கிஸி. கிஸி வந்து அவங்களுடைய பையன் சிக்கன் ஜார்ஜுக்கு கடத்தியிருப்பாங்க. ஸோ இதே வழியில வந்து அந்த அடிமை தொழில்ல அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி வந்து கடத்தப்பட்டு அடிமையாக்கப்படுறது ஒரு மொத்த தலைமுறையவே எப்படி பாதிக்குது? அவங்க என்னென்ன கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்றாங்க? இன்னைக்கு ஒருத்தவங்க வாழற வாழ்க்கை வந்து அவ்வளோ சுலபமா வரல. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய முன்னோர்கள் வந்து அவ்ளோ கஷ்டம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கான டிபிக்கல் எக்ஸாம்பிள் வந்து இந்த புத்தகம் தான். இந்த ஆலெக்ஸ் ஹேலி அவர்கள் இருக்காரு இல்லைங்களா? அவரு வந்து நம்ம குண்டா கின்டேவோட கிரேட், 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 கிரேட் கிராண்ட்சன். அதாவது 4 கிரேட் வரும். அங்கருந்து ஆரம்பிக்கிற இந்த கதை இங்க வரைக்கும் எப்படி முடியுது? தன்னுடைய வேர்கள அவர் மீட்டெடுத்தாரா? இல்லையா? 1000 விஷயங்கள் நடந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் வந்து எப்பயுமே வந்து எப்படி இருக்கணும்? தலைமுறைகள தாண்டி ஒரு விஷயத்த கடத்துறது அப்படிங்கிறது எவ்ளோ முக்கியம்? ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்த அடுத்த தலைமுறைக்கு அவங்க வந்து முன்னாடி பட்ட கஷ்டங்கள் வந்து கொஞ்சமாச்சும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாவே தெரியணும், நெறைய தெரியணும் அப்படின்னு எல்லாரையுமே வந்து உணர வைக்கிற மாதிரியான ஒரு அருமையான புத்தகம் இது. உங்களுக்கு வந்து அவ்வளவு குண்டான புக்க படிச்சு எனக்கு வந்து மனசு தாங்காது, எனக்கு வந்து ரொம்ப பிஞ்சு மனசு, இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா, இந்த புத்தகம் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு நான் சொல்லுவேன். பட் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு தலைமுறையுடைய கதையவே நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளா இருந்தீங்கன்னா, டெஃபினட்டா இந்த புத்தகத்த படிங்க. அடுத்த புத்தகத்துக்கு போறதுக்கு முன்னாடி சமீபத்தில பாக்யராஜ் சார் எழுதின புத்தகங்கள பத்தி நம்ம சேனல்ல வந்து நான் விரிவா பேசியிருக்கேன். நான் லிங்க்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். அவருடைய கேள்வி பதில்கள்ல ஆரம்பிச்சு சுவாரஸ்யமா அவர் வந்து சினிமாவ எப்படி அணுகியிருக்காரு. இன்னொரு காலத்துல அவருக்கு சினிமால எந்த ஒரு கைடன்ஸுமே இல்லாதப்போ, அடுத்து வர்றவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கைடன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த புத்தகங்கள எப்படி எழுதினார் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கமிங் பேக் டூ அவர் வீடியோ. சமுத்திரக்கனி சார் ரெக்கமெண்ட் பண்ண வீரயுக நாயகன் வேள்பாரி அப்படிங்கிற புத்தகம். வேள்பாரி புத்தகத்த பத்தி இன்னும் சில வருடங்கள்ல இன்னுமே அதிகம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து திரைப்படம் எடுக்க போறாங்க. அஃப்கோர்ஸ் திரைப்படத்துல வந்து எப்படினாலுமே வந்து ஒரு 10, 15 ஷேடு ஜாஸ்தியா இருக்கிற தமிழ் பேச வராத ஒரு வடநாடோ, இல்ல ஒரு ஃபாரின் ஹீரோயினோ பிரிஃபரபிளி போட்டு
டப்பிங் சிங்க் ஆகாம, அந்த உதடு ஒட்டாம என்னமோ ஒண்ணு ஆக்க போறாங்க. இப்ப அந்த பொன்னியின் செல்வன் படம் வந்ததுக்கு அப்புறமா தான் நெறைய பேர் புத்தகத்த படிச்சு, "ஐயய்யோ! என்ன எடுத்து வச்சிருக்காங்க?" அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சு பேசணும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நடக்க போகுது. பட் எப்படி பார்த்தாலும் வேள்பாரி வந்து ஒரு அருமையான காவியம். ஃபர்னிச்சர வந்து தயவு செய்து உடைச்சிறாதீங்க. அது வந்து அப்படியே இருக்கட்டும். நமக்கு வந்து சிக்ஸ் பேக் வச்ச வேள்பாரி அண்ட் பயங்கர ஃபேர் ஸ்கின்னா தமிழே பேச வராத அங்கவை, சங்கவை எல்லாம் பார்க்க வேண்டிய அந்த கஷ்ட காலம் வரவேணான்னு நம்ம நெனச்சாலும், எப்படியும் அந்த காலம் வந்துரும்னு நெனைக்கிறேன். அடுத்து நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் சார் சொன்ன காட்ஃபாதர் அப்படிங்கிற புத்தகம். காட்ஃபாதர் மட்டும் தான் இந்த புத்தகத்த விட திரைப்படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி, அந்த புக் வெர்சஸ் மூவி கம்பேரிசன்ல மூவிக்கே வந்து நெறைய பேர் வோட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அவ்ளோ நேர்த்தியா அந்த மூவிய வந்து எடுத்திருப்பாங்க. நீங்க வந்து புத்தகம் படிக்க முடியாது அப்படி நான் மூவி பார்க்குறேன் அப்படின்னாலும், நீங்க தாராளமா மூவி பார்த்துக்கலாம். டான் விட்டோ கார்லியோன் அப்படிங்கிற தாதாவுடைய வாழ்க்கை வந்து எப்படி ஆரம்பிக்குது? என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் ஃபேஸ் பண்றாரு? ஒரு கட்டத்தில அவருடைய மகன்கள் அந்த ட்ரேடுக்குள்ள வர்றாங்க. அவங்க எப்படி எல்லாரையுமே ஹேண்டில் பண்றாங்க? துரோகம் அப்படிங்கிறது வந்து வெளிய ரொம்ப தூரம் தெரியாத யார்ட்டருந்தோலாம் வராது. நம்மளுடைய வட்டத்துல, நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க கிட்டயே தான் வரும் அப்படின்னு அவர் சொன்னது வந்து பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது வரைக்குமே வந்து ஒரு கேங்ஸ்டர் சினிமா எடுக்குறாங்க அப்படின்னா, நிச்சயம் 1, 2 ரெஃபரன்ஸஸ் ஆவது காட்ஃபாதர் திரைப்படத்துக்கும், புத்தகத்துக்கும் இருக்கும். ஏன்னா நம்மலாம் வந்து அந்த கேட்டு கேட்டு பழக்கப்பட்டுருப்போம் இல்லைங்களா? அதாவது ஒரு பையனுக்கு வந்து அதுல ஆர்வம் பயங்கரமா இருக்கும். பட் அவருக்கு பெருசா விவரம் தெரியாது. இன்னொரு மகனுக்கு வந்து, "ஐயோ! இதுலலாம் எனக்கு வேண்டாம். நான் அத விட்டு தள்ளி இருக்க விரும்புறேன்" அப்படின்னு சொல்லுவாரு. பட் பை டிஃபால்ட் அவர் தான் அவங்க அப்பாவுக்கு அடுத்து அத எடுத்து நடத்த போறவராவே இருப்பாரு அப்படின்னு சொல்லி, நம்ம காலங்காலமா கேட்டுட்டு வந்த நெறைய விஷயங்கள் வந்து ஆக்சுவலி தி ஆர்டர் ஷுட் ஹேவ் பீன் நம்ம அத பார்த்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கணும். பட் நமக்கு வந்து எப்படின்னா, சினிமால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதோடைய சோர்ஸ் மெட்டீரியல் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். பட் ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்கிற ஒரு புத்தகம் அண்ட் திரைப்படம். அடுத்து வந்து பாரஞ்சித் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ண மக்சிம் கார்கி அவர்கள் எழுதின தாய் அப்படிங்கிற புத்தகம். விலாசோவா அப்படிங்கிறவங்க தான் கதையுடைய மைய கேரக்டர். அந்த தாய் அவங்க தான். அவங்க வந்து அவங்க கணவர் இருந்தப்போ பயங்கரமா அபியூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஒரே மகனான பாவேல் அப்படிங்கிற ஃபேக்டரி ஒர்க்கர் கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம பாவேலுக்கு வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ்ல கலந்துக்கிறது, ஜஸ்டிஸ், ஈக்வாலிட்டி, பெட்டரான கண்டிஷன்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போராடுற அந்த ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் குரூப்போட சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. ஆரம்பத்துல அம்மாவுக்கு வந்து அந்த தாய் அவருக்கு வந்து, "என்ன இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. "என்னது இது நமக்கு ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு. பட் மெல்ல மெல்ல அவங்களே எப்படி அந்த ரெவல்யூஷன்ல ஒரு பகுதி ஆகுறாங்க. அந்த விதை நான் போட்டது அப்படிங்கிற மாரி அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் அவங்களுக்குள்ள எப்படி வந்தது? அவங்க அதுக்கப்புறமா அந்த போராட்டத்தை எப்படி எப்படியெல்லாம் முன்னெடுக்குறாங்க? என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த புத்தகம். ரொம்பவே ஒரு அருமையான புத்தகம். இதோடைய தமிழாக்கமும் ரொம்ப நல்லாருக்கும். எப்படின்னா, ஆரம்பத்துல வந்து, "என்ன நம்ம மகன் இப்படியெல்லாம் பண்றாரே! இதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ! ஏதோ நடந்துருமோ!" அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அவங்க அம்மா, ஒரு பாயிண்ட்ல அவங்களே எப்படி அதுல வந்து ஆர்வமா கலந்துக்கிட்டு, "இல்ல எல்லாருக்குமே வந்து நியாயம் கிடைக்கணும்." அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு லார்ஜர் காஸ் அப்படிங்கிற விஷயங்களுக்காக மனிதர்கள் தனித்தனியா பண்ற சாக்ரிஃபைஸ், ஆப்பரேஷன் அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்படி அத கடந்து மேல வர்றது அப்படிங்கிறதெல்லாம் இந்த புத்தகத்துல ரொம்பவே நேர்த்தியா எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 5 தமிழ் டைரக்டர்ஸ் அண்ட் அவங்க ரெக்கமெண்ட் பண்ண புத்தகங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைப் ஆப்ஷன் இருக்கு அதுவும் குடுத்துருங்க. நம்ம சேனல்ல வந்து இது மாதிரி வேற என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லுங்க.